வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மதுபாலா. செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். பர்வதமலை சித்ரா பௌர்ணமியில் மலையேற அனுமதி நேரத்தை நீடித்து பாதுகாப்பு வழிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் தென்மகாதேவமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள 4550 அடி உயரமுடைய பர்வதமலையில் உள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வார இறுதி நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் கூட்டம் அதிகரிப்பது குறிப்பிடப்படுகிறது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மலை ஏறும் பாதையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தினசரி காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 1 மணி நேரத்திற்கு அதிகபட்சம் 100 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வரவிருக்கும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏப்ரல் 30 மற்றும் மே 1 பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த 2 நாட்களுக்கு மட்டும் மலை ஏறும் அனுமதி நேரம் காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே மலை ஏற அனுமதிக்கப்படுவார்கள். கர்ப்பிணிகள், நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகள், நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனையுள்ளவர்கள், இதய நோயாளிகள் மற்றும் உயர் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து வீரபத்திரன் கோவிலில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, இந்து அறநிலையத்துறை, மருத்துவம் என அனைவரும் கலந்து கொண்டு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக உடல்நலக் குறைபாடுகள் உள்ளவர்கள் மலை ஏறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக பர்வதமலை அடிவாரம் மற்றும் ஏறும் பாதைகளிலும், குறிப்பாக ஏணிப்படி, கடப்பாறை படிகளிலும் வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை ஆகியவை இணைந்து பணியாற்ற உள்ளன. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணைந்து குடிநீர், கழிப்பறை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துகின்றன. மருத்துவத்துறையினரால் நிலையான மருத்துவ முகாம்களும் அமைக்கப்படுகின்றன. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு க. தர்பகராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். என் பேர் வனிதா. நான் கடலாலேருந்து வரேன். இடிசியாக இங்கே ஒர்க் பண்ணுறோம். இங்கே அதிகாலை காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மதியம் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வரவங்க ஃபஸ்ட்டு ஆதார் செக் பண்ணிவிடுவோம். வயசு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 60 வயசுக்குள்ளே இருக்கணும். செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேக் செக் பண்ணுவோம். அடுத்து பேக் செக் பண்ணி அதில் பிளாஸ்டிக் இருக்குதான்றது எடுத்து கேனுங்களோ விபூதி கற்பூரம் ஏதோ இருக்கிறது எடுத்து 10 ரூபா இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்கக்கிட்ட 10 ரூபா வாங்கிடுவோம். திரும்ப மலையில் விலங்குகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக எடுத்துன்னு திரும்ப கொடுத்தாங்கன்னா அந்த பைசா அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் மக்கள்கிட்டே. என் பேர் மகேந்திரன். நான் வனத்துறை மூலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது பருவதமலை தென்மாதிமங்கலம் அடிவாரம் செக் போஸ்ட், மெயின் செக் போஸ்ட் இதுதான். வர பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாஸ்டிக் பேக் செக் பண்ணிவிட்டு அதில் பிளாஸ்டிக் இருக்கான்னு பார்ப்போம். பிளாஸ்டிக் இருந்தால் ஒரு பிளாஸ்டிக்கு 10 ரூபா டெபாசிட் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வாட்டர் பாட்டிலு, அவங்க எடுத்துகிட்டு வர ஸ்நாக்ஸு, திங்ஸ் ஐட்டெல்லாம். ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரெகுலர் டைமு. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 5லேருந்து 3 வரையிலும், அதாவது 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த
டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். வனத்துறை பாதுகாப்புக்காக சுற்றி இருக்கிற அனிமல்ஸு பாதுகாப்புக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது ஹைகோர்ட் ஆர்டர். எடுத்துகிட்டு போகாத பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா, போதைப் பொருள், பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு, வத்திப்பிட்டி இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது.